ஒரே ஷிஃப்ட்ல ஒரே யூனிட்ல இருந்து ரெண்டு क्वेश्चन அடுத்த பேஜ்ல இருந்து வந்திருக்கு. ரீசன்ட்டா நடந்த எக்ஸாம்ல தான் இது நடந்திருக்கு. என்ன क्वेश्चन எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which classical dance form is traditionally performed by male actors only அப்படினு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. using elaborate makeup and mask அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான நாலு ஆப்ஷன் இருக்கு. என்னது? கதக், கதகளி, ஒடிசி, சத்ரியா. ஸோ இதுக்கு நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கதகளி அப்படின்றது தான். ஸோ கதக் பார்த்தீங்கன்னா வந்து யூபி அந்த ஸ்டேட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஜென்ரலாக நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒடிசி தெரியும், ஒடிசா. சத்ரியா வந்து நம்மளுக்கு அசாம் ஸ்டேட்ல பெர்ஃபார்ம் பண்ற டான்ஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர் இது வந்து சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம என்சிஆர்டி புக்ல 8th ஸ்டாண்டர்ட் புக்ல ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, இல்லை கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல யூனிட் 11ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிட் 11ல பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ஸ் இருக்கும். ஆர்ட்ஸ் அப்படின்றதுல மியூசிக், டான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கலந்தா வரும். அதுல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. கதகளி கொடுத்துருக்காங்க, அடுத்து மணிப்புரி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் இருக்கு, நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கதகளி இஸ் அ ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம் பிரைமர்லி பெர்ஃபார்ம்டு பை மென். முதல் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த கதகளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டைல் இருக்கும். ஒன்று வடக்கன் ஸ்டைல், இல்லை வந்து தெக்கன் ஸ்டைல்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க, நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். த கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் மணிப்பூர் இஸ் ட்ரெடிஷனல் அசோசியேட்டட் வித் விச் இந்தியன் டெய்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மணிப்புரி செவ்வியல் நடன வடிவம் பாரம்பரிய எந்த இந்திய கடவுளுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு, சிவ, கிருஷ்ணா, ராமா, கணேசா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிருஷ்ணா அப்படின்றது தான். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கதகளி பார்த்தோம்ல, அதுக்கு அடுத்த பேஜ்லயே மணிப்புரியை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்புரியை பத்தி கொடுத்துருக்கிறதுல இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மணிப்பூர் இஸ் அ கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் மணிப்பூர் நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஸோ இந்த ராஸ் லீலா அப்படின்றது யாருக்கான ஸ்டோரியை சொல்றது அப்படின்னா கிருஷ்ணாக்கும் ராதாக்கும் உள்ள காதலை பத்தி சொல்றதுதான் ராஸ் லீலா. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான 2-3 விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லை ஹரோபா அப்படின்ற ஃபெஸ்டிவல் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மணிப்பூரியில தான் நடக்குது அப்படின்றது. ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இந்த வந்து பங்சோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா டான்ஸ் வித் ட்ரம்ஸை வச்சு நடனம் ஆடுறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மணிப்பூரி தான். ஸோ இந்த லை ஹரோபா இதெல்லாம் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ற, என்ன ட்ரைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்தி ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் இதை பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுமே ஒரே ஷிஃப்ட்ல கேட்டது. நம்மளுக்கு புக் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைன் பை லைன் படித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு தொடர்ந்து டேப் ஐஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.